ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 24 பாகங்கள் பிளே லிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். டேக் நேரத்தில் எம்ஜிஆருக்கு ஓடி வந்து மயங்கி விழுந்து என் மடியில் படுக்கும்போது மயக்க உணர்வை காட்டுவது, இதெல்லாம் சரியான நேரத்தில் டைமிங்கில் வரவில்லை. அதனால் மீண்டும் படமாக்கினார்கள். அப்போதும் எம்ஜிஆருக்கு வரவில்லை. இப்படியே 10 முறை படமாகி வீணாகியது. ஏற்கனவே எம்ஜிஆர் நாடக பாணியில் நடிக்கிறார், வசனம் பேசுகிறார் என்று இயக்குனர் மிகுந்த கோபமாக இருந்தார். இப்போது எம்ஜிஆர் மீது மிகுந்த எரிச்சலை வெளிப்படுத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் என் கணவர் சும்மா இருந்திருக்கலாம். அவருக்கு வேறு வகையில் கோபம் வந்துவிட்டது. 2 வெற்றி படங்களின் கதாநாயகியாக நடித்த என் மனைவி துணை நடிகராக நடித்த ஒருவரை மடியில் தூக்கி வைத்து எத்தனை முறைதான் நடிப்பாள்? நடிக்க தெரியாதவர்களாம் வந்து ஏன் நம் கழுத்தை அறுக்கிறாங்க அப்படின்னு தனது உணர்ச்சியை செட்டுக்கு வெளியே வந்த பலரின் முன் வெளிப்படுத்தியிருக்கிறார். துணை நடிகராக இருந்து முதலாக கதாநாயகனாக ஒப்பந்தமாகிய எம்ஜிஆர் முன்பே பிரபல கதாநாயகியாக விளங்கிய என்னுடன் நடித்த போது எம்ஜிஆரை பற்றி என் கணவர் சொன்ன சொற்கள் உள்ளத்திலிருந்து வந்தவையல்ல, ஏதோ உணர்ச்சி வேகத்தில் சொன்னவை. என் கணவரின் வார்த்தைகளை அப்போது அங்கே இருந்த சக்கரபாணியும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அண்ணனிடம் ஆறுதல் பெற வந்த எம்ஜிஆரிடம் இந்த விஷயங்கள் காதுக்கு போயிருக்கிறது. அதிலிருந்து செட்டில் அவருக்கு என்னை பார்த்து பேச சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட மௌனமாய் இருந்து விடுவார். எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஏற்பட்ட தகராறினால் படம் நின்றே போனது. தயாரிப்பாளர் எம்ஜிஆரை நீக்கிவிட்டு பியு சின்னப்பாவை நடிக்க செய்யும் எண்ணம் கொண்டிருந்ததும் நடக்கவில்லை. பின்னால எம்ஜிஆருடன் மீண்டும் பிரதான வேடங்கள் கிடைத்த போது அவருடன் சேர்ந்து நடிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவரது கோபம் பல்வேறு ரூபங்களில் வெளிப்பட்டது. கவிஞர் கண்ணதாசன் ஊமையன் கோட்டை என்று ஒரு படம் தயாரித்தார். அதில் நான் TS பகவதி நடித்தோம். ஒருமுறை படப்பிடிப்பிற்கு வந்த எம்ஜிஆர் கண்ணதாசனிடம் பேசி கொண்டிருந்து விட்டு இந்த படத்தில் நான் நடிக்க விரும்புகிறேன் என்றார். கண்ணதாசனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் நான் அந்த படத்தில் நடிக்க முடியாதே என வருந்தினேன். எம்ஜிஆரும் நடிக்காமல் கடைசியில் அந்த படம் நின்று போனது. மணிமேகலை என்று ஒரு படம். மணிமேகலையாக பானுமதியும், மாதவியாக ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவும், மகாராணியாக நானும், மணிமேகலையை காதலிக்கும் என் மகன் உதயனாக எம்ஜிஆரும் நடிப்பதாக பூஜையெல்லாம் நடந்தது. எம்ஜிஆர் அட்வான்ஸு பெற்றுக்கொண்டார். ஆனால் செட் போட்டு 4 மாதங்களாகியும் எம்ஜிஆர் கால் சீட்டு தரவில்லை. அதனால் எம்ஜிஆருக்கு பதில் TR மகாலிங்கம் நடிக்க படப்பிடிப்பு ஆரம்பமாகி படம் வெளிவந்தது. எம்ஜிஆரின் இத்தகைய நடவடிக்கையினால ஒரு சமயம் எனக்கு படங்களே இல்லாம போனது. இதை இப்படியே விட்டால் நல்லதில்லை, நேரிலேயே கேட்டு விடுவோம் என்று எம்ஜிஆருக்கு போன் செய்து வீட்டுக்கு வரும்படி சொன்னேன். வந்தவரிடம், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத போது நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு எம்ஜிஆர், நீங்கள் நினைப்பது போல் நான் எதிலும் தலையிடவில்லை என்று பொதுவாக விளக்கம் சொல்லிவிட்டார். ஒரு சமயம் NKD கலா மண்டபத்தில் நட்சத்திர நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதில் நானும் கலந்து கொண்டேன். நிகழ்ச்சியை படம் எடுத்த போதும் புகைப்படம் எடுத்த போதும் என் முகமே தெரியாதவாறு மறைத்து நின்றார் எம்ஜிஆர். விஜயா கார்டனில் நடிகர் சங்க விழா ஒன்று நடந்தது. அப்போது விளையாட்டு போட்டிகளும் நடந்தன. விளையாட்டில் ஆர்வமாக கலந்து கொள்ள வந்த என்னை எம்ஜிஆர் தடுத்து நிறுத்தி, உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன, அதை போய் பாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவ்வளவு நடந்தாலும் எம்ஜிஆரின் குடும்பத்தோடு எனக்கு உறவு நின்றுவிடவில்லை. அடிக்கடி சக்கரபாணி வீட்டிற்கு சென்று வருவோம். அவர்கள் வீட்டு திருமணங்களுக்கும் தவறாமல் அழைப்பு வரும். நானும் செல்வேன். அப்போதெல்லாம் எம்ஜிஆர் நலமா இருக்கீங்களா என்று விசாரிப்பார். அவ்வளவுதான். VN ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் அன்புடன் பேசுவார். எம்ஜிஆரை பற்றி குறிப்பிடும் போது உங்க ஹீரோ சாயாவில் எனக்கு ஜோடியாக நடித்த காரணத்தால் உங்கள் ஹீரோ என்று குறிப்பிடுவார். மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்தும் போதும் இவங்களோட ஹீரோ என்று பெருமையாக சொல்லுவார். நான் போன் பேசினாலும் எம்ஜிஆரின் நலன் விசாரிக்கும் போதும் உங்க ஹீரோ தானே, இப்போதான் படப்பிடிப்பிற்கு போய் திரும்பினார் என்று சொல்லுவார். எம்ஜிஆரின் சொந்த படமான அடிமை பெண்ணில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அதை உறுதி செய்தவர் சக்கரபாணி. அதற்காக உடைகளுக்கு அளவெடுக்க சக்கரபாணி வீட்டிற்கு சென்றபோது எம்ஜிஆரும் அருகே இருந்தார். தயாராக தான் இருக்கீங்க போல் இருக்கே என்றார். அதை எந்த உணர்ச்சியில் சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் படப்பிடிப்பிற்கு எனக்கு அழைப்பு வரவே இல்லை. NS கிருஷ்ணனின் சகோதரர் திரவியம் ஒரு தாய் மக்கள் என்னும் ஒரு படத்தை எடுத்தார். அதில் நடிப்பதற்கு என்னை அழைத்தார். அசோகனுக்கு அத்தை வேடம் என்றார். எம்ஜிஆர் நடிக்கும் இந்த படத்தில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்க முடியும் என்ற சந்தேகத்தில் எம்ஜிஆருக்கு மறுப்பிருக்காதே என்று கேட்டேன். எம்ஜிஆரிடம் உங்கள் வேடம் பற்றி சொன்னபோது மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றார். படப்பிடிப்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எம்ஜிஆரும் நல்ல விதமாக தான் நடந்து கொண்டார். நான் கடைசியாக எம்ஜிஆரை பார்த்தது நாகேஷ் வீட்டு திருமணத்தில். முதல்வராக அந்த திருமணத்திற்கு எம்ஜிஆர் வந்திருந்தார். கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் நாங்கள் வேறு வேறு இடங்களில் இருந்த காரணத்தினாலும் எம்ஜிஆரோடு பேச முடியவில்லை. ஆனால் என் பேத்தி கார்த்தி அவருக்கு அருகில் இருந்திருக்கிறாள்.
குமுதினி அம்மாவின் பேத்தி என்று சொல்லப்பட்ட போது அவளை ஆசையாக தூக்கி மடியில் வைத்து கொண்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடன் பாய்ஸ் கம்பெனி நாடகங்களில் நடித்தவர்களில் ஒருவரான மேக்கப் மேன் ராமதாஸ். தாய்க்கு பின் தாரம் படத்தில் இருந்து தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், மதுரை வீரன், நாடோடி மன்னன் ஆகிய படங்கள் உட்பட ஆனந்த ஜோதி வரை எம்ஜிஆருக்கு மேக்கப் மேனாக இருந்தவர் ராமதாஸ். எம்ஜிஆருக்கு அப்புறம் சரோஜா தேவி, மஞ்சுளா ஆகியோருக்கும் சிவாஜிக்கும் ஒப்பனையாளராக இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆரை பத்தி, பாண்டிச்சேரியை சேர்ந்த நான் எனது 8 வயதில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தேன். பாய்ஸ் கம்பெனியில் பெரும்பாலும் ஸ்திரீ பார்ட் வேடங்கள் தான். எனக்கு சிறு வயது முதலே நீண்ட கூந்தல் உண்டு. நடிக்கிற சமயம் போக மீதி நேரங்களில் கொண்டை போட்டுக் கொள்வேன். நாங்கள் ஊராக நாடகம் நடத்த செல்ல எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அப்படிதான் கும்பகோணம் சென்றோம். அங்குதான் 7 வயது துவங்கிய நிலையில் சிறுவன் எம்ஜிஆரை நாராயண நாயர் என்பவர் அழைத்து வந்தார். எம்ஜிஆர் சக்கரபாணி இருவருக்கும் தாய்மாமனாக இருந்தவர் வேலு நாயர். எனக்கு அப்போது 14 வயது இருக்கும். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.